புதுக்கோட்டையிலிருந்து கிளாம்பாக்கம் நோக்கி வந்த அரசு பேருந்து மதுராந்தகம் வட்டார வளர்ச்சி அலுவலக சுற்றுச்சுவரின் மீது மோதி விபத்தில் சிக்கியதில் 5 பேர் காயமடைந்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்கிட கேட்கலாம். செந்தில்குமார், வணக்கம். இந்த விபத்திற்கான காரணம் என்ன? மேலும் யாருக்கேனும் காயமடைந்திருக்கிறார்களா? என்ன தகவல்? செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பாலம் சீரமை பணிகள் நடைபெற்று வருவதால் குறுகிய சாலையில் வாகனங்கள் மெதுவாக செல்கின்றன. புதுக்கோட்டையில் இருந்து சென்னை கிளாம்பாக்கத்தை நோக்கி வந்த அரசு பேருந்து ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் வைக்கப்பட்டுள்ள சிமெண்ட் தடுப்புகளை இடித்துவிட்டு மதுராந்தகம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் சுற்றுச்சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. பேருந்தில் முன்பக்கம் சேதமான நிலையில் பேருந்தில் பயணம் செய்த 5க்கும் மேற்பட்டோர் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த விபத்து குறித்து மதுராந்தகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.